நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டான். எதற்காக? பணி செய்வதற்காக, ஆணுடைய பணியை நிறைவேற்றுவதற்காக. எபேசியர் 4:11 வாசிப்பது போல ஆண்டவர் சிலரை திருத்தூதராக, நற்செய்தியாளராக, போதகராக, மேய்ப்பராக, இறைவாக்கியராக ஏற்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இதில் பணி குருத்துவம் இருக்கிறது, பொது குருத்துவம் இருக்குது. 5 விதமான பணிகளையுமே பணி குருத்துவத்தில் உள்ளவர்கள் செய்ய முடியும். ஆனால் இறைவாக்கு பணி, நற்செய்தி பணி, போதக பணியை பொது குருத்துவத்தில் உள்ளவர்கள் மட்டுமே செய்ய முடியும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பணி குருத்துவத்தில் உள்ளவரும் பொது குருத்துவத்தில் உள்ளவரும் செய்யக்கூடிய பணிகளின் நோக்கம் ஒன்றுதான். அதைத்தான் எபேசியர் 4:12 வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறார்? திருத்தொண்டு ஆற்றவும், இறை மக்களை இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தவும், இயேசுவின் உடலை கட்டி எழுப்புவதுமே அதன் நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இத்தகைய பணிகளை செய்க இவ்விதமான வழிமுறைகளிலே ஆண்டவர் தன் பிள்ளைகளை தேர்ந்து ஊழியங்களை கொடுத்து பணியை கொடுத்து ஆட்கொள்கிறார். இதற்காகவே நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். அப்படி தேர்ந்து கொண்டவர்களில் நாம் ஒருவராக இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.